அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஐஎன்எம்மில் சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்ட் 1 கொடுத்துட்டோம். இது பார்ட் 2 தான்ப்பா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஐஎன்எம்மில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தான் மெயினாக அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இது பார்ட் 2பா. பார்ட் 1 ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் பாலிட்டி எக்கனாமிக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இப்போ சீர்திருத்த இயக்கங்கள் சார்ந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரம்ம சபா அப்படிங்கிற அமைப்பை நிறுவனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் இந்த பிரம்ம சபா அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பாங்க. 1828 ராஜாராம் மோகன் ராய் அவங்க இந்த பிரம்ம சபா அப்படிங்கிற அமைப்பை இவங்க நிறுவியிருப்பாங்க. 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் அவங்களோட சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்ம சமாஜம் இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1828. நெக்ஸ்ட் பாருங்க, ஆத்மீய சபா அப்படிங்கிற அமைப்பை நிறுவனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் இந்த ஆத்மீய சபா அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. இந்த ஆத்மீய சபா எப்போ நிறுவியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1815 தான் இந்த ஆத்மீய சபாவை அவங்க நிறுவியிருப்பாங்க. இதுதான் பின்னாடி 1828 பிரம்ம சமாஜமாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அதாவது இந்த ஆத்மீய சபாவை பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. இந்த பிரம்ம சமாஜத்தில் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பல கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு இதெல்லாம் அவங்க எதிர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உபநிடதங்கள், விவிலியம், குரான் போன்ற சமய நூல்களில் இருக்க கருத்துக்களை ஒன்றிணைத்து எல்லா சமுதாயமும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு ஒற்றுமைப்படுத்த இவங்க முயற்சிப்பாங்க. ஆத்மீய சபா பணிகளை மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் அவங்க தான் மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராய் அவங்க ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்டு இங்கிலாந்து போயிருப்பாங்க. அப்படி போகும்போது பாரிஸ்டர் அப்படிங்கிற இடத்துல இறந்து போயிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் திபேந்திரநாத் தாகூர் அவங்க தான் இந்த ஆத்மீய சபா பணிகளை மேற்கொண்டாங்க. இந்த திபேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் இந்த திபேந்திரநாத் தாகூர். இவங்க தான் இந்த ஆத்மீய சபாக்கு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற பேர் மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் தலை சிறந்த சமூக அமைப்பாக இந்த பிரம்ம சமாஜம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சம்பத் சௌமுகி அப்படிங்கிற பத்திரிகை யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவங்களோட தான் தொடர்புடையது. இந்த சம்பத் சௌமுகி அப்படிங்கிற பத்திரிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் தான் இந்த சம்பத் சௌமுகி. நெக்ஸ்ட் அவங்க மிரத் உல் அக்பர் அப்படிங்கிற பாரசீக வார இதழைக்கு அவங்க ஆசிரியராக திகழ்ந்திருப்பாங்க. அப்போ ராஜாராம் மோகன் ராயோட 2 பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்க மொழியில் வந்த வார இதழ் சம்பத் சௌமுகி, பாரசீக வார இதழ் மிரத் உல் அக்பர் அப்படிங்கிற 2மே அவங்க ஆசிரியராக இருந்திருப்பாங்க. 1833 இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் அப்படிங்கிற இடத்துல இவங்க இறந்து போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. நவீன விடிவெள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேகானந்தர் வருவாங்கப்பா. இந்த 2 கொஸ்டினையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. இந்தியாவின் விடிவெள்ளினா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். நெக்ஸ்ட்டு, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு போற்றப்படுவாங்க. நிரந்தர நிலவரியை ஆதரித்தும் மற்றும் அரசினால் விதிக்கப்படும் அதிகப்படியான வரியை ஒவ்வொரு தனிநபரே கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் இந்த நிரந்தரமான நிலவரியை ஆதரிப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தத்துவ போதினி சபையை நிறுவனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் இந்த தத்துவ போதினி சபை அப்படிங்கிற சபையை நிறுவியிருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவ் சந்திர சென் அவங்க தான் இந்திய சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை இவங்க நிறுவியிருப்பாங்க. இந்த கேசவ் சந்திர சென் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரம்ம சமாஜத்தில் ஒரு உறுப்பினராக இவங்க சேருவாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1857
இவங்க ஒரு தேவேந்திரநாத் தாகூர் வந்து மிதவாத சீர்திருத்தவாளர். அவரோட சேர்ந்து இவங்க வந்து பிரம்ம சமாஜத்தில் இணைந்து பணியாற்றுவாங்க. இவங்க கொஞ்சம் விரைவான மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க. இளைஞர்கள் அப்படிங்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு செட் ஆகாததுனால 1866 வந்து பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுடைய பிளவு ஏற்படும். அப்படி பிளவு ஏற்பட்டதன் காரணமாக வந்து இந்த சந்திரசேன் அவர்கள் சமாஜத்திலிருந்து பிரிஞ்சு வந்து புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத ஒன்று வந்து உருவாக்குவாங்க. இவங்க இந்த இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று இவங்க உருவாக்கணும்னா அந்த பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்புக்கு தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிடுவாங்க. இவங்க தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் இந்திய பிரம்ம சமாஜம்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லைங்களா, அது வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கும், விதவை திருமணத்தை ஆதரிக்கும். அப்படி குழந்தை திருமணத்தை எதிர்த்தாலுமே இவங்க அவங்களுடைய 14 வயது குழந்தைக்கு வந்து இந்திய இளவரசர் ஒருவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த சமாஜத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறோம், நீங்களே உங்கள் குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குடைய பிரச்சனை வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க சாதாரண சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பண்டித ஈஸ்வர சந்திரருக்கு வித்யாசாகர் அப்படிங்கிற பட்டம் வந்து எந்த பணிக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியை பரப்புவதற்காக மேற்கொண்ட முயற்சிக்கு தான் இந்த வித்யாசாகர் அப்படிங்கிற பட்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வித்யா அப்படின்னாலே கல்வி அப்படின்னு தான் அர்த்தம். அதை வச்சு நீங்கள் எளிமையாக ஆன்சர் எடுத்துடலாம். பண்டித சந்திர ஈஸ்வர வித்யாசாகர் பாருங்க, இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த கல்வியாளர். 1820 வங்காளத்தில் மிட்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து இவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க வில்லியம் கோட்டை கல்லூரியில் வங்காள மொழித்துறையில் தலைமை பண்டிதராக வந்து இவங்க பணியாற்றிருப்பாங்க. சமூகத்தில் கல்வியை பரப்புவதன் மூலமாக தான் சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆணித்தரமாக நம்புவாங்க. பெண்களுக்கான பல பள்ளிகளை வந்து இவங்க நிறுவியிருப்பாங்க. பெதுன் பள்ளி அப்படிங்கிற பள்ளியை நிறுவி ஜேடி பெதுன் அப்படிங்கிறவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்க. அதாவது பெதுன் பள்ளி அப்படிங்கிற ஸ்கூலை நிறுவுறதுக்கு பெதுன் அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருப்பாங்க. கல்கத்தாவில் மெட்ரோபாலிட்டன் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து இவங்க ஏற்படுத்தியிருப்பாங்க. இவங்க குழந்தை திருமணத்தை வந்து கடுமையாக எதிர்ப்பாங்க, விதவை திருமணத்தை வந்து ஆதரிப்பாங்க. அதனாலேயே வந்து 1856 ஆங்கிலேயர்கள் வந்து விதவை மறுமண சட்டம் அப்படிங்கிற ஒன்று வந்து நிறைவேற்றினாங்க. இவங்களோட பையனுக்குமே வந்து ஒரு விதவை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க கல்வியை பரப்புவதற்காக மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டும் விதத்துல தான் அவங்களுக்கு வித்யாசாகர் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான்ப்பா வித்யாசாகர் பற்றி ஓவர்வியூ, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே. அவங்க தான் வந்து இந்த தேசிய சமூக மாநாடு அப்படிங்கிற கூட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க. இந்த எம்ஜி ராணடே அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜத்தில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. இவங்க வந்து தக்கான கல்விக் கழகம், பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நிறுவியிருப்பாங்க. இவங்க தான் வந்து தேசிய சமூக மாநாடு கூட்டத்தை வந்து ஒன்றிணைச்சிருப்பாங்க. ராணடேவின் முயற்சியால் உருவாக்கப்பட்டது தான் தேசிய மாநாடு என்னும் அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெறும் இல்லைங்களா, அது முடிஞ்ச உடனே வந்து இவங்களோட தேசிய சமூக மாநாடு அமைப்பு வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரார்த்தனை சமாஜத்தில் வந்து இவங்க வந்து ராணடே அண்ட் பண்டார்கர் அவங்களோட சேர்ந்து பிரார்த்தனை சமாஜம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து இவங்க அதிகமான முயற்சிகளை செஞ்சுருப்பாங்க. இவ்வமைப்பின் உறுப்பினர்கள் வந்து ராணடே, பண்டாக்கர், கேடி தௌலாங்கர் போன்றவங்க மகாராஷ்டிராவில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வந்த ஆண்டுகளில் வந்து அவங்க சமூக சீர்திருத்த இயக்கத்தை வந்து அவங்க நிறுவனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பூர்வ சர்வானிக் சபா அப்படிங்கிறத நிறுவனவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே அவர்கள் தான் பூனா சர்வானிக் சபா அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜத்தில் மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். ஏன்னா சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வங்காளத்தை மையமாக கொண்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். பிரார்த்தனை சமாஜம் மட்டும் மகாராஷ்டிரா பகுதியை வந்து மையமாக கொண்டு இயங்கும். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக வந்து பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்த பிரார்த்தனை சமாஜம். இந்த பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராங் பாண்டுரங் அவங்க வந்து நிறுவியிருப்பாங்க. இதில் மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டாக்கர்,
இவங்க நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே, இவங்க 2 பேரும் தான் இதில் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் மேன்மை மிக்க உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவ்விருவரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகள்லாம் வந்து இவங்க வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதன் வழியில் வந்து இவங்க செயல்படுவாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிறத 1861 பூனே சர்வானிக் சபாங்கிறத 1870 தக்கான கல்விக் கழகம் 1884 இவங்க இந்த அமைப்புகள்லாம் வந்து இவங்க நிறுவி அது சம்பந்தமாக வந்து இவங்க வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ மகாதேவ் கோவிந்த் ரானடே உருவாக்கின அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வானிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம்னு பார்த்தீங்கன்னா 1884. இதை இயர்ஸ் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்லிடுவாங்கப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படிங்கிற முழக்கத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படிங்கிற முழக்கத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம் அப்படிங்கிறத 1875 வந்து நிறுவியிருப்பாங்க இந்த தயானந்த சரஸ்வதி அவர்கள். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தை சேர்ந்தவங்க. துறவியாகும் எண்ணத்துல வந்து இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறி இருப்பாங்க. 17 வருஷம் வந்து இந்தியா முழுவதும் வந்து அவங்க சுற்றி அலைஞ்சு 1863 பல திருமணத்திற்கான தடை அதாவது பலதார மனம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான தடையை வந்து இவங்க எதிர்த்திருப்பாங்க. இவங்க சமஸ்கிருத மொழியில வந்து சிறந்து விளங்கியிருப்பாங்க. வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிற அழைப்பு விடுத்திருப்பாங்க. அது யாருக்காக விடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துல இருந்து முஸ்லீமாவும் கிறிஸ்தவர்களாகவும் மதம் மாறி இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து திரும்ப வந்து நம்ம இந்துக்களாகவே ஆக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையுமே வந்து இவங்க நிறுவியிருப்பாங்க. அப்போ வேதங்களை நோக்கி திரும்புக அப்படிங்கிற அழைப்பு யாரோடதுன்னா, தயானந்த சரஸ்வதி அவங்களுடையது தான். நெக்ஸ்ட் பாருங்க, தன்னாட்சி தத்துவமான இந்தியா இந்தியருக்கே என்ற கூற்றை வந்து முதலில் வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் இந்தியா இந்தியருக்கே அப்படிங்கிற கூற்றை ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மூல சங்கரர் பிற்காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த மூல சங்கர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவங்கள தான் மூலசங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து மத சீர்திருத்தம் அப்படின்னாலே நமக்கு தயானந்த சரஸ்வதி அவங்க தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியார்த்த பிரகாசம் அப்படிங்கிறது தான் தயானந்த சரஸ்வதி அவர்கள் எழுதின நூலாக இருக்கும். இவங்க அதில் தான் வந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள்லாம் வந்து இந்துக்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சுத்தி இயக்கத்தை தொடங்கினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவங்க தான் சுத்தி இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த சுத்தி இயக்கத்துல தான் மதமாற்றம் ஆனவங்க எல்லாருமே நம்ம இந்து மதத்துக்கே திரும்பணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க. ஆரிய சமாஜம் 1875 இதுல பாருங்க, 1875 சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற அப்படிங்கிற நூலை வந்து இவங்க வெளியிட்டிருப்பாங்க. இவங்க வந்து வேதங்களுக்கு திரும்புவோம், அதாவது இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை இவங்க வந்து மறுத்திருப்பாங்க. இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாமே இந்து மதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றதை வந்து இவங்க மறுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடை வந்து இவங்க நிராகரிச்சிருப்பாங்க. பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் இது எல்லாமே வந்து இவங்க மறுத்திருப்பாங்க. ஆரிய சமாஜம் வந்து இந்து மதத்தில் இருக்க மூட நம்பிக்கைகளையும் இவங்க மறுத்திருப்பாங்க. அதனுடைய முழக்கம் தான் இது என்னவா இருக்கும்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது இருக்கும். ஆரிய சமாஜம் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மத மாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதுங்கிறாங்க. அதன் முக்கிய குறிக்கோள் என்னன்னா, எதிர் மத மாற்றம். அந்த எதிர் மத மாற்றம் என்னன்னா, இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவங்களுக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் வந்து அவங்கள இந்துக்களாகவே மாற்றுறது தான் இந்த சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய சமாஜம் வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் கல்வியை பரப்பும் பணிகளையும் வந்து முக்கிய சாதனைகள் புரிஞ்சது அப்படிங்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளியையும் கல்லூரியையும் வந்து இவங்க ஆரிய சமாஜம் அவங்க வந்து நிறுவனது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆரிய சமாஜத்தோட யாரு நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் நிறுவியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது தயானந்த சரஸ்வதி பற்றி ஓவரால் வியூப்பா, இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, முதலாவது தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளி TAV அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்த பள்ளியை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். அவங்க எங்கே அந்த பள்ளியை நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பள்ளியை வந்து இவங்க நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணையை வந்து அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனமாக கொஸ்டினை பாருங்கப்பா. தவறான இணை அப்படின்னு சொல்லி தான் இவங்க கேட்குறாங்க. பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1828ன்னு சொல்கிறாங்க. அது சரிதான்ப்பா. இளம் வங்காள இயக்கம் வந்து ஹென்றி விவியன் டெரோசியோ 1909 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்ப்பா. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி 1875, அது கரெக்டு தான். பிரம்ம சமாஜம் ஆத்மராங் பாண்டுரங் 1880. பிரார்த்தனை சமாஜம் 1888 ஆத்மராங் பாண்டுரங் சொல்லியிருக்காங்க. அது ராங்கு. அப்போ இதில் நம்ம கரெக்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜம் தான் கரெக்டு. அவங்க தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 and 4 தான் தவறான விடை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹென்றி வில்லியம் டோரோசி அப்படிங்கிறவங்க தான் இளம் வங்காள இயக்கத்தை வந்து இவங்க தொடங்கியிருப்பாங்க. எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1809 கல்கத்தாவில் பிறந்த இவங்க வந்து இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. 1833 காலரா நோய் கண்டு இளம் வயதிலே வந்து இவங்க இறந்திருப்பாங்க. இவங்களோட சீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோரோசியன் அப்படிங்கிறவங்க தான் இந்த இளம் வங்காள இயக்கம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹென்றி வில்லியம் டோரோசியன் அவங்களோட சீடர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோரோசியன்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களோட இயக்கம் தான் இளம் வங்காள இயக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டதுங்கிறாங்க. இந்த இளம் வங்காள இயக்கத்தோட நோக்கங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பழமையான கண்மூடி போன பழக்க வழக்கங்களில் வந்து இவங்க கடுமையாக வந்து தாக்கி பேசினாங்க. பெண் உரிமை, பெண் கல்வியை வந்து இவங்க பெரிதும் ஆதரிச்சாங்க. உருவ வழிபாடு, சாதி முறை, மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கு எதிராக வந்து பல்வேறு அமைப்புகளை இவங்க ஏற்படுத்தி விவாதங்களை நடத்தியும் சீர்திருத்தத்தில் ஈடுபட்டவங்க தான் இந்த விவிலியன் டோரோசியன். அவங்களோட இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இளம் வங்காள இயக்கம். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யார் வருவாங்கன்னா ஆத்மராங் பாண்டுரங் அவங்க தான் வருவாங்க. ஆரிய சமாஜம்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். தேவ சமாஜம்னு பார்த்தீங்கன்னா சத்யானந்த அக்னி கோத்ரி. பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அவங்க தான் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் உபநிடதத்தின் வழி கடவுள் கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டனர் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே வந்து கரெக்டு தான்ப்பா. 4th ஒன் பாருங்க, 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்கமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது அப்படிங்கிறாங்க. அது ராங்ப்பா. ஏன்னா பிராமணர் எதிர்ப்பு இயக்கத்துல வந்து தென்னிந்திய விடுதலை அமைப்பு வந்து உருவாக்கம் பெற்றிருக்காது. நெக்ஸ்ட், பொறுத்துக பாருங்க, சமூக சீர்திருத்தங்களும் சீர்திருத்தவாதிகளையும் வச்சு பொறுத்த சொல்லியிருக்காங்க. உடன்கட்டை முறை ஒழிப்பு யார் கொண்டு வந்தாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான். தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். விதவை மறுமண சட்டம் யார் கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் யார் கொண்டு வந்தான்னா தந்தை பெரியார் அவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. அகைன் பொறுத்துக பாருங்க, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னு கேட்டிங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவங்க. நியூ இந்தியா பத்திரிகை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அவர்களுடையது. ஒளி மூலம் மின்சாரம், அதாவது சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னா ராமகிருஷ்ண மடம் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு 2413 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 1882ஆம் ஆண்டு பூனாவில் ஆரிய மகிழா சபை அப்படிங்கிற சபையை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்டிதர் ராமாபாய். இந்த பண்டிதர் ராமாபாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படித்த கல்வி அறிவில் சிறந்து விளங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிதர் ராமாபாய் அவங்க தான். 1858 1922 வந்து இவங்க வாழ்ந்திருப்பாங்க. இவங்க தான் இந்தியாவின் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்களோட ஒருவர். சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க. சமஸ்கிருத மொழியில இவங்க சிறந்து விளங்கியிருப்பாங்க. இவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்து போனோன்னா பூனாக்கு வந்திருப்பாங்க.
வந்து ராணடே பண்டாக்கர் அவங்க தலைவர்களோட உதவியோட இவங்க ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. 1882 தான் அந்த அமைப்பை நிறுவியிருப்பாங்க. அதை 300 பெண்கள் வரைக்கும் அந்த அமைப்பில் வந்து இருந்து கல்வி கற்றிருப்பாங்க. இவங்க கல்வியோடு இல்லாமல் பெண்களுக்கான தொழிற்பயிற்சியுமே வந்து இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான்ப்பா பண்டித ராமாபாய் பற்றி ஓவர்வியூ. இதோட சமய சீர்திருத்தங்கள் பற்றிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கோட்டின் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.